Hello guys, welcome to Padviksha. So economics la last videos la neenga paathirpeenga, we have seen the classification of goods and wants and then paathirpom and the three types நம்ம paathirpom. I hope you all understood the type. So இப்போ நம்ம next என்ன பார்க்க போறோம்னா that is cardinal utility analysis. So cardinal utility analysisல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா எப்படி நம்ம யூட்டிலிட்டி நம்மளோட தேவைகள் நம்ம எப்படி ரேட் பண்ணலாம், அந்த தேவைகளை எப்படி வந்து நம்மளுக்கு த்ரூ அவுட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போது எப்படி இருக்கும் ஒரு கன்சியூமர். ஸோ கன்சியூமரோட பிஹேவியரை இதன் மூலயமா கற்றுப்போம். ஸோ அதில் கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, தட் இஸ் கால்ட் DMU, த லா ஆஃப் DMUன்னு சொல்லி பழக்கப்பட்ட லா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் லா. பிகாஸ் இப்போ நம்ம இது படித்து புரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக வர நிறைய லாஸ் படிக்கும்போது என்ன நம்மளுக்கு லாவில் படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த தியரி ஆஃப் டிமாண்ட் லா ஆஃப் டிமாண்ட் பற்றி சும்மா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருந்துருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த லாவும். பட் இதில் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதில் தெரிஞ்சுக்கோம். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ ஷார்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் லா. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைகள் இருக்குது. நம்மளோட தேவைகளை நம்ம இப்போது எனக்கு என்னோடய தேவை அப்படிங்கிறத நான் எப்படி வேணால் சொல்லலாம். இப்போ எனக்கு ஹங்க்ரியாக இருக்குது, நான் 1 cup ஆஃப் ரைஸ் சாப்பிட்டா எனக்கு ஹங்க்ரி போயிடும். அப்படின்றப்போ எனக்கு இப்போ தேர்ஸ்டியாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 glasses ஆஃப் வாட்டர் குடித்தா எனக்கு அந்த தேர்ஸ்டி போயிடும். ஸோ அதே மாதிரி இப்போ என்னோடய தேவைகள் இப்போ 2 glasses ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் 3rd and 4th and 5th glass ஆஃப் வாட்டருக்கு எனக்கு அந்த தேவையே இல்லாமல் போயிடும். அந்த தண்ணி குடிக்கிற அந்த ஆசை இல்லாமல் அந்த தேர்ஸ்டி இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்கு பேர் தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேம் ப்ராடக்டை, ஸோ எனக்கு அப்போ அந்த சேம் ப்ராடக்டை எனக்கு இருக்கிற அந்த சேம் ப்ரிஃபரேஷன்ஸ் இருக்கும்போது அந்த ப்ராடக்டை நான் வந்து கன்சியூம் பண்ண அகெயின் அண்ட் அகெயின் 3rd time 4th time கன்சியூம் பண்ணும்போது என்னோடய தேவை, ஸோ என்னோடய யூட்டிலிட்டி, நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடிய யூசபிலிட்டி வந்து எனக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ டிமினிஷ் ஆகிட்டே வரும். தட் இஸ் கால் த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ என்னோடய யூட்டிலிட்டினா எனக்கு இது தேவைங்கிறது நான் சொல்கிற அந்த இது வந்து எனக்கு டிமினிஷ் ஆகிட்டே வரும். பிகாஸ் என்னால் அகெயின் அண்ட் அகெயின் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணால் இதுதான் நடக்கும். எனக்கு தேர்ஸ்டி இல்லாமல் போயிடும். நான் அந்த 3rd and 4th glass குடிக்கிறதுக்கான ஆசையும் இல்லாமல் அந்த தேவையும் இல்லாமல் போயிடும், தேர்ஸ்டியும் முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது எப்படி எக்கனாமிக்ஸில் கொண்டு வந்தாங்க, எப்படி இந்த லா வந்து ஓகே ஆச்சு, யார் இந்த லா கொண்டு வந்தாங்க, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் நவ். H. Gosen, an Austrian economist, was the first to formulate this law in economics in 1854. Therefore, Gibbons called this law as Gosen's first law of consumption. But credit goes to Marshall because he perfected this law on the basis of cardinal analysis. This law is based on characteristics of human wants, that is wants are satiable. ஸோ இந்த லாவில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லா கொண்டு வந்தது H.S. கோசென், ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்ட். பட் வந்து அவர் வந்து 1854 கொண்டு வந்தாலும் அவர் இந்த லாக்கு நேமே பார்த்தீங்கன்னா ஜீவன்ஸ் வந்து சொல்லியிருந்தார், காசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷனில் ஃபர்ஸ்ட் லா நம்ம பார்க்க போகிறோம், அதனால் இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன் கொண்டு வந்தாங்க. பட் எல்லா கிரெடிட்ஸுமே மார்ஷலுக்கு தான் போகும். ஏன் மார்ஷலுக்கு போகும்னா, அவர் தான் இந்த லாவை பர்ஃபெக்ட் பண்ணி கார்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ் படி கொண்டு வந்தார். இந்த லாவில் நம்ம என்ன கற்றுப்போம்னா, பிஹேவியர் ஆஃப் த ஹியூமன் வான்ஸோட பிஹேவியர் பற்றி பார்ப்போம். அண்ட் இதில் இன்னொரு பிஹேவியர் ஆஃப் ஹியூமன் வான்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வான்ஸில் படித்த ஒரு ஒரு டாபிக் தட் இஸ் வான்ஸ் ஆர் சாட்டியபிள். வான்ஸ் ஆர் சாட்டியபிள்னால் என்னென்னா, வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தான் என்னோடய யூட்டிலிட்டி வந்து டிமினிஷ் ஆகுது. ஸோ எனக்கு வந்து லைக் என்கிட்ட வந்து 7 glasses ஆஃப் வாட்டர் என் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ 1 2 3 4 5 நான் வந்து 6 7 நான் வந்து ஃபஸ்ட்டு 3 glasses குடிச்சிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால தான் என்னால் இந்த 1 2 3 4 glasses என்னால் குடிக்க முடியல. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா, இங்கேயே இந்த 3rd glassலேயே ஐம் கெட்டிங் த சாட்டிஸ்ஃபையிங் மொமெண்ட். ஸோ அதனால் எனக்கு இப்போது
இந்த law of diminishing marginal utility வச்சு நம்ம wants are satiable அப்படிங்கிற லாவை கொண்டு வரோம். அதுதான் இப்போ நம்ம introduction பார்த்தோம். Let's move on to the definition given by Marshall. So Marshall states the law as the additional benefit which a person derives from a given increase of a stock of a thing diminishes with every increase in the stock that he already has. So ரொம்ப பர்ஃபெக்டான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும் ஒரு பர்சனுக்கு. he derives from a every increase of a stock. ஸோ ஒரு பொருள் இப்போ நான் வந்து வாட்டர் சொன்னேன். ஸோ எனக்கு வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு தேர்ஸ்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் தேர்ஸ்டி இருக்கிறதுனால வாட்டர் கன்சியூம் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு முன்னாடி 7 glasses ஆஃப் வாட்டர் இருக்குது. அந்த வாட்டரில் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் குடிச்சு முடிச்சுட்டக்கப்புறம் I feel like okay my இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, தேர்ஸ்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. என்னோடய வாண்ட் என்ன, தேர்ஸ்டினஸ் தண்ணி குடிக்கணும், அதை ஐம் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ், ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் ஆனாலும் எனக்கு டிமினிஷ் ஆகும், என்னோடய யூட்டிலிட்டி, என்னோடய தேவை டிமினிஷ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த law of diminishing marginal utility. ஸோ இங்கே நம்ம we are going to see what are all the assumptions. ஸோ எல்லா லாவும் assumptions தான். we have already seen that. ஸோ இந்த வீடியோவில் assumptions வந்து இப்போது இதிலேருந்து பார்க்க போகிற எல்லா assumptionsமே literally it will be same. ஸோ assumptions எல்லாம் வந்து ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, இந்த assumptions எல்லாம் வந்து உண்மையா அப்படின்ல, assumptionஸு நம்ம assume பண்ணிக்கிறது தான் assumptionsே. ஸோ யாரும் டவுட் படாமல் இந்த assumptionsை படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். So yes, assumptions. First one, utility can be measured by cardinal numbers such as 1, 2, 3 and so on. Utility cardinal numbers-ல மெஷர் பண்ண முடியும். கார்டினல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 அப்படின்னு மெஷர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அசம்ஷனாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி ஆஃப் த கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ என்னோட மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கு நான் செலவு பண்ணக்கூடிய மணி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மாறவே மாறாது. நெக்ஸ்ட், த கன்சியூமர் should be rational consumer and is aimed to attain the maximum satisfaction with the maximum expenditure. So இங்கே இந்த ஒரு assumption ரொம்ப important. It will continue in lot of assumptions. That is, rational consumer is a rational consumer. ஸோ கன்சியூமர் ஷுட் பி a ரேஷ்னல் கன்சியூமர். அப்படின்னா என்னென்னா, ஒரு கன்சியூமர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து கம்மியாக செலவு பண்ணுவேன், ஆனால் நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கணும், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கணும் வித் த மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேஷ்னல் கன்சியூமர். Fourth one, the unit of the commodity consumed must be reasonable in size. ஸோ நான் என்ன கன்சியூம் பண்ண நினைக்கிறேனோ அது ரீசனபிள் சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ரீசனபிள் சைஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டு அந்த ஜாக் ஃப்ரூட் ஃபுல்லாக நான் சாப்பிட்டுட்டு அடுத்த ஜாக் ஃப்ரூட் போடுறது பற்றி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ரீசனபிள் இன் சைஸ். ஸோ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லணும், ஜக் ஆஃப் வாட்டர்னு சொன்னால் தட் இஸ் நாட் அ ரீசனபிள். ஸோ கிளாஸ் ஆஃப் வாட்டர்னால் அதில் நம்ம அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை பார்க்கலாம். ஜக் ஆஃப் வாட்டர் இஸ் நாட் அ satisfiable. Fifth one, the commodity consumed should be homogeneous or uniform in character like weight, quality, taste and color. ஸோ எல்லாருமே இப்போது ஒரு கன்சியூமர்னு எடுத்துக்கிட்டா ஒரு கண்ட்ரியில் எல்லாருக்குமே it has to be same weight, quality, taste எல்லாருக்குமே it has to be same. Sixth one, the consumption of goods must take place continuously at a given period of time. ஸோ கொடுத்த டைமில் கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருந்த கன்சம்ஷன் ஆஃப் கூட்ஸை தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெய்லியுமே வந்து ஐ வில் டேக் காஃபீஸ். ஸோ டெய்லி காஃபி குடிக்கிறதுனால தான் அந்த ப்ராடக்டை வச்சு நான் என்னோடய டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை நான் கண்டுபிடிப்பேன். ஸோ நான் எவ்வளோ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆர் எவ்வளோ டைம்ஸ் ஆஃப் டேக்கிங் தட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத. Last one, there should be no change in the taste, habits, preferences, fashions, income and character of the consumer during the process of consumption. So நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் யூஸிங் ஒன் டைப் ஆஃப் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் இப்போது லக்ஸ் சோப் அண்ட் பெவல் சோப் எடுத்துக்கலாம். ஸோ லக்ஸ் சோப் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்ளை பண்ணி நான் வந்து இந்த லாவை டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து ஐ கேன் நாட் ஸ்விட்ச் ஓவர் டு த அனதர் ப்ராடக்ட் ஆர் ஐ கேன் நாட் ஸ்விட்ச் ஓவர் டு த அனதர் டைப் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், ஹேபிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்ச் ஆனால் எனக்கு அந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் the DMU is
about for a one product same ப்ராடக்ட்டுக்கு பார்க்குறது தான் DMU. ஸோ அதனால் இந்த 7 கன்சம்ஷனையும் கடைப்பிடிச்சிட்டு தான் நம்ம போனோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக் தட் இஸ் explanation. So explanation, the law of diminishing marginal utility states that if a consumer continues to consume more and more units of the same commodity, its marginal utility diminishes. This means that more we have a thing, the less is the satisfaction or utility that we derive from the additional unit of it. So a good explanation given in the book. So என்ன சொல்கிறாங்கன்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி என்னென்னா, ஒரு கன்சியூமர் வந்து அந்த ஒரு கமாடிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வாட்டர் சொன்னோம், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃப்ரூட் வெஜிடபிள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கமாடிட்டியை நான் மோர் அண்ட் மோர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா, ஸோ மோர் அண்ட் மோர் சேம் கமாடிட்டியை யூஸ் பண்ண எனக்கு அதோட மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமினிஷ் ஆகிடும். ஏன்னா மோர் வி ஹாவ் அ திங், ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண லெஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகும், ஒரு அடிஷ்னல் யூனிட் எக்ஸ்ட்ரா ஆனாலும். ஸோ நம்ம அதே பார்த்த மாதிரி தான் 3 கிளாஸ் ஆஃப் வாட்டருக்கு அப்புறம் 4th கிளாஸ் போகும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இல்லாமல் போயிடும், எனக்கு மைனஸில் கூட போகும் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்கு மைனஸில் போகிறதுக்கு தான் மீனிங் என்னென்னா டிமினிஷிங். ஸோ என்னோடய யூட்டிலிட்டி வந்து மைனஸில் போகுது, எனக்கு 0 ஆகிடும், அதுக்கப்புறமா மைனஸ் ஆகிடும் என்னோட யூட்டிலிட்டி. ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் தி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் law of diminishing marginality. Next we have illustration here. So in the illustration says about this box of example and this schedule and this one, that is the diagram. So first illustration படிச்சிட்டு let's move on to this. The law can be explained with a simple illustration. Suppose a consumer wants to consume 7 apples one after another. The utility from the first apple is 20, but the utility from the second apple will be less than of that, say 15. The third less than that of the second, say 10, and so on. Finally, the utility from the 5th apple becomes 0, and the utility from the 6th and 7th apples become negative, disutility or disliking. This tendency is called law of diminishing marginal utility. So என்ன சொல்கிறாங்கன்றதை இந்த பாக்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ Apple 1, Apple 2, Apple 3 பற்றி கொடுத்துருக்காங்க. ஈட்டிங் த ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கிவ்ஸ் த கன்சியூமர் அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்மளுக்கு முன்னாடி we have 7 apples. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த 7 ஆப்பிள்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் தட் ஐ லைக் ஆப்பிள்ஸ், ஐ எம் ஈட்டிங் தட். செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒன்றும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, பிகாஸ் ஃபஸ்ட் ஆப்பிள் விட செகண்ட் ஆப்பிள் ஓகே தட் குட் கிவ்ஸ் மீ a little bit of extra satisfaction, அவ்வளோதான். தேர்ட் ஆப்பிள், ஈட்டிங் த தேர்ட் ஆப்பிள் வில் கிவ்ஸ் ஈவன் லெஸ் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ இருந்ததை விட லெஸ் எக்ஸ்ட்ரா தான். ஸோ கம்மி ஆகிட்டே போகும், கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிட்டே போயிட்டு 4th ஆப்பிளில் எனக்கு சுத்தமாக ஆசை இருக்காமல் போயிடும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 5th ஆப்பிளில் எனக்கு 0 ஆகிடும், பிகாஸ் எனக்கு ஆசையே இல்லாமல் போய்டும் ஆப்பிள் சாப்பிட. என்னோடய த்ரோட் எனக்கு அலோவ் பண்ணியிருக்காது, ஐ கேனாட் ஈட் தட் ஆப்பிள். அண்ட் 6th and 7th எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிருக்கோம், தட் கோஸ் டு நெகட்டிவ். So this is how the consumption goes to negative, that is law of diminishing marginal utility. இந்த tendency பேர் தான் law of diminishing marginal utility. ஸோ இதுக்கான ஷெடியூல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே that is the assumptions. ஸோ we can நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாமே that நம்ம சூஸ் பண்ண நம்பர்ஸ், நாட் தட் இப்படி தான் இதுதான் வந்து மார்க் கொடுக்க முடியுங்கிறது மாதிரி இல்லை. இந்த டோட்டல் யூட்டிலிட்டி எல்லாமே அவங்க கார்டினல் நம்பர்ஸில் மெஷர் பண்ண முடியும்னு அசம்ஷன்ஸில் எடுத்த நம்பர்ஸ் தான் இது. ஸோ இங்கே இந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. 7 ஆப்பிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் எழுதும்போது if you are willing to change the examples, you may change the example. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளை மாற்றி கூட கொடுக்கலாம். பட் எவ்ரி டைம் when you change the example to some other thing, அந்த வேர்டிங்ஸ் வச்சு இங்கே கொடுத்த இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். I've seen many people that they don't write these they don't write this illustration meaning. வெறும் schedule and diagram doesn't give you the meaning. ஸோ நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, என்ன இங்கே கொடுத்துருக்கீங்கன்றதை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே 7 எடுத்திருக்கேன் நான். இந்த 7 ஆப்பிள்ஸில் ஒரு ஆப்பிள்கான இன்க்ரீஸ்டு யூட்டிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா எனக்கு 20th ஆப்பிள் ஃபஸ்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது 20 யூட்டிலிட்டி, செகண்ட் 35,
third 45 இருக்கணும், அதுக்கப்புறமா 50. ஸோ 4 and 5 will be constant and 6th one increased-ஆக இருக்கும், 7th one decrease ஆகும். இந்த யூட்டிலிட்டியில் இருக்கும்போது எனக்கு என்ன, இது டோட்டல் யூட்டிலிட்டி ஒரு காமன் யூட்டிலிட்டி. எனக்கு என்ன யூட்டிலிட்டி, நான் யூஸ் பண்ணும்போது என்ன யூட்டிலிட்டினா, ஃபஸ்ட் ஆப்பிள் எப்போவுமே எனக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். எஸ், ஒரு ஆப்பிளாக போக போக இட் கெட்ஸ் ரெடியூஸ்டு. இங்கே எனக்கு 20லேருந்து 15 ஆகுது. ஸோ தட் இஸ் 35லேருந்து 15 ஆகுது. ஸோ 45லேருந்து 10 ஆகுது, 50லேருந்து 5. ஸோ இந்த மாதிரி இட் கெட்ஸ் டு ரெடியூஸ்டு நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகுதுன்னா, அட் த எண்ட் ஆஃப் த ஃபிஃப்த் ஒனில் எனக்கு ஐம் கெட்டிங் 0 டைம்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா இட் கோஸ் டு பியாண்ட் தட் இஸ் நெகட்டிவ். ஸோ இதுதான் த லா ஆஃப் த மார்ஜினல் யூட்டிலிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. என்னென்னா, எனக்கு என்கிட்ட 7 ஆப்பிள்ஸ் இருக்குது, அந்த 7 ஆப்பிள்ஸோட டோட்டல் யூட்டிலிட்டி தான் இதெல்லாம். இந்த டோட்டல் யூட்டிலிட்டியோட மார்ஜினல், ஸோ என்னோட திஸ் இஸ் த கன்சியூமர்ஸ் யூட்டிலிட்டி. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, யூஸ் பண்ண மோர் அண்ட் மோர் ப்ளஸ்ஸாக ஆக எனக்கு வந்து இதோட யூட்டிலிட்டி ரொம்ப கம்மியாகிட்டே போகும். தட் இஸ் டிமினிஷிங். ஸோ இன் டேபிள் 2.1, ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க, இங்கே வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் டேபிள் 2.1 we find that the total utility goes on increasing but at a diminishing rate. On the other hand, marginal utility goes on diminishing. When marginal utility becomes 0, the total utility is maximum, and when marginal utility becomes negative, the total utility diminishes. So negative la irukumbodhu total utility diminish ஆகும் அண்ட் மேக்ஸிமம் டோட்டல் யூட்டிலிட்டி மேக்ஸிமமில் இருக்கும்போது மார்ஜினல் யூட்டிலிட்டி 0த்தில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இட் டிமினிஷஸ் இன் அ டிமினிஷிங் ரேட், ஸோ இட் இன்க்ரீசஸ் இன் அ டிமினிஷிங் ரேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டேபிள். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட். ஸோ இதுக்கு நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு யூ கேன் ட்ரை. ஸோ டேக் இட் ஆஸ் அன் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இதை எடுத்துக்கோங்க. Take it as an example that you can use any other product, you can reduce or increase the units of whatever the commodity you are choosing. So இங்கே ஆப்பிள் பதிலாக ஆரேஞ்ச், glass of water எது சூஸ் பண்ணாலும் அந்த யூனிட்ஸ் ஆஃப் கமாடிட்டியை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பாருங்கள். அண்ட் லெட் இஸ் மூவ் ஆன் டு த டயக்ராம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து y axis and x axis இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் யூட்டிலிட்டி அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி y axisல, அண்ட் எனக்கு இங்கே என்னோடய யூட்டிலிட்டியோட அந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 யூட்டிலிட்டி, நெகட்டிவ் யூட்டிலிட்டி எனக்கு எப்போ கிடைக்கும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே தான் யூனிட்ஸ் இருக்குது, இங்கே டோட்டல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் யூட்டிலிட்டி. எனக்கு இந்த யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிளில் ஃபஸ்ட் ஆப்பிள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன், செகண்ட் ஆப்பிள் குறைஞ்சிது, தேர்ட் ஆப்பிள் குறைஞ்சிட்டே. ஸோ இட் கோஸ் ஆன் டிமினிஷிங். ஸோ இந்த மாதிரி எனக்கு டிமினிஷ் ஆகுது. யூட்டிலிட்டி ஜாஸ்தியாக போயிட்டு ரெடியூஸ் ஆகுது. என்னோட டோட்டல் யூட்டிலிட்டி இட் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங் அண்ட் டிமினிஷஸ். என்னோடய மார்ஜினல் யூட்டிலிட்டி கோஸ் ஆன் டிமினிஷிங் அண்ட் கேம் டு நெகட்டிவ். 0 வந்துட்டு நெகட்டிவ் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த மீனிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைப் ஆஃப் இது ஷெடியூல் போட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக் தட் இஸ் கிரிட்டிசிசம். ஸோ கிரிட்டிசிசமோட இந்த டாபிக் கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் டு த லா இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டாபிக்ஸில் நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் DMU போடுறேன். ஸோ கிரிட்டிசிசம் பார்த்தீங்கன்னா 3 criticism which is totally important. That is, utility cannot be measured numerically because utility is subjective. ஸோ யூட்டிலிட்டி cannot be measured. இது நான் ஆல்ரெடி வேறு ஒரு இதில் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளால் யூட்டிலிட்டியை நியூமரிக்கலாக மெஷர் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டஃப் டு மெஷர் த யூட்டிலிட்டி பிகாஸ் எனக்கு யூட்டிலிட்டி எனக்கு 4th கிளாஸில் 4th ஆப்பிள் சாப்பிடக்கூட எனக்கு ஓகேவாக இருக்கும், 5th ஆப்பிள் சாப்பிடக்கூட எனக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன், கண்ட்ரி டு கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி எனக்கு பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது யூட்டிலிட்டி எப்படி சேமாக இருக்கும். ஸோ என்னோடய யூட்டிலிட்டி வேறு. ஸோ யூட்டிலிட்டியை we cannot measure, we can only measure through rank. ஸோ ரேங்க் போட முடியும். நான் எப்படி ரேங்க் போடுவேன்னா, எனக்கு ஃபஸ்ட் ஆப்பிள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ஆப்பிள் கோஸ் decreases. ஸோ அந்த மாதிரி நான் ரேங்க் வைஸ் ஐ கேன் மெஷர் இட் ஆஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் law is based on the unrealistic assumptions. ஸோ நம்ம பார்த்த assumptions எல்லாமே unrealistic because few the rational consumer அது தவிர மற்ற எல்லாமே unrealistic-ஆக தான் இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா this law is not applicable to indivisible commodities. ஸோ indivisible commoditiesனால் லைக் இப்போ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு ஊரில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அங்கே தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த கமாடிட்டிக்கு இந்த ப்ராடக்ட் வரும், எதெல்லாம் வந்து அட் அ டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதுக்கு தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்காம இருந்ததுனால தீஸ் ஆர் த கிரிட்டிசிசம்ஸ். அண்ட் இந்த லா எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாபீஸ். ஸோ ஹாபீஸாக இருக்கும்போது நான் கன்சியூம் பண்ணும்போது அது எனக்கு இந்த லா அப்ளிகபிள் ஆகாது. ட்ரிங்க் பண்ணுறவங்களுக்கு இந்த லா அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா வந்து நான் எப்போ என்னோடய லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினலிட்டி டிமினிஷ் ஆகுமா இல்லை இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறத சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி மிஸ்ஸர்ஸ்க்கும் இல்லை. நெக்ஸ்ட் மியூசிக். ஸோ மிஸ்ஸர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஒரு பர்சன் வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப மணி செலவு பண்ணால் அவங்கள மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிச் பீப்புள்னால் தே ஜஸ்ட் கோ ஆன் இன்க்ரீஸிங்கில் பை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் அது வராது. நெக்ஸ்ட் மியூசிக். ஸோ மியூசிக் வந்து கண்டிப்பாக, ஏன்னா மியூசிக் வந்து எப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 200 டைம்ஸ் நான் கேட்பேன் மியூசிக். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் அப்ளிகபிள் ஆகாது. மியூசிக் அண்ட் பொயட்ரி அண்ட் ரீடிங்ஸ். ஸோ படிக்கிறதும் அப்படி தான். ஸோ இந்த மாதிரி இந்த 5 விஷயங்களும் இந்த லாக் அப்ளிகபிள் ஆகாது. இது தவிர்த்து மற்ற எல்லாமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ these are the things we have seen in this topic. I hope you all understood the cardinal utility analysis, that is law of diminishing marginal utility analysis. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் இது வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகும், எந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் லா என்னென்னு படிப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லா போகிறோம் ஈக்வி மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். until then bye.